வணக்கம். தெய்வ வாக்கு டிவி ஆன்மீக சேனல் சார்பாக உலக ஆன்மீக பக்தர்களை நாங்கள் சந்திப்பதில் பெருமை கொள்கிறோம். மன்னாரீஸ்வரர் பச்சையம்மன் திருக்கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம் ஐயம்பேட்டை வள்ளுவப்பாக்கம் கிராமத்தில் இருக்குது. இது கரெக்டாக சொல்ல போனோம்னா, காஞ்சிபுரத்துலேருந்து ஐயம்பேட்டை 7 கிலோமீட்டர், அதாவது டுவர்ட்ஸ் காஞ்சிபுரம் டு வாலாஜாபாத் செங்கல்பட்டு சாலை. இந்த ஐயம்பேட்டையிலிருந்து உள்ள ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வள்ளுவப்பாக்கம் கிராமத்தில் பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய அடர்ந்த மரங்களுக்கு நடுவே இந்த அழகான திருக்கோயில் இருக்குது. இந்த கோயில் தோராயமாக ஒரு 600லிருந்து 800 வருடம் பழமையான கோயில் அப்படின்னு கிராம மக்கள் சொல்கிறாங்க. ரொம்பவும் பழக இனிமை வாய்ந்த மக்கள் இங்கே உள்ள மக்கள். ஆடி மாதம் மிகப்பெரிய ஒரு விசேஷமாக இருக்கும். ஒரு கூட்டாக ஒற்றுமையாக மிகப்பெரிய ஒரு விசேஷமாக இந்த பகுதி மக்கள் இங்கு ஒருங்கிணைந்து கொண்டாடுவாங்க. இங்கே ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, வானுயர அளவுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமாக காட்சி தரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, முனீஸ்வர சுவாமி. இந்த முனீஸ்வரன்லேயே பல அவதாரம், 2 சிலைகள் அங்கே இருக்குது. சிலைன்னு சொல்லக்கூடாது, ஐயா. இந்த முனீஸ்வர ஐயா 2 வேறு ரூபத்தில் அப்படி ஆஜானு பகவானாக காட்சி தருவார். பார்க்க ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். சப்தக்கன்னிகள் மாதா இங்கே இருக்காங்க. இங்கிருந்து பார்க்குற தூரத்தில் ஒரு எதிர்புறம் சிவபெருமான் கோவில் இருக்குது. சமீபத்தில் இங்கு இதை கோவில் திருக்கும்பாபிஷேகம் செஞ்சுருக்காங்க இப்பகுதி மக்கள். வாழ்க்கையில் ஒரு புறம் நாம் 1000 வேலைகள் இருந்தாலும் இந்த ஆன்மீக பயணத்தை தயவு செஞ்சு மேற்கொள்ளுங்க. நம்ம வாழ்கிற பகுதியிலே நம்மளை சுற்றி ஒரு சின்ன சின்ன பழமை வாய்ந்த கிராம கோயில்கள் இருக்கும். அவற்றை சென்று வழிபடுவது மாச்சிறப்பு. ஸோ எங்களுடைய இந்த காணொளி நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அருகில் இருக்க கோயிலே நம்ம தரிசனம் செய்யாமல் இருக்கோம். ஒரு முறையாவது பக்தர்கள் சென்று தரிசிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த காணொளி. ஸோ இது ஒரு டீமாகவே நாங்கள் கிளம்பியிருக்கோம். அவசியம் தயவு செஞ்சு நாங்கள் அடைந்த பேரின்பம் பக்தர்களாகிய நீங்கள் பெற வேண்டும். ஒரு முறையாவது மன்னாரீஸ்வரரை போய் சந்தியுங்க, வேண்டிய வரம் கொடுப்பாங்க. அம்மா பச்சையம்மனை போய் தரிசிங்க. ஐயா முனீஸ்வர சுவாமியை போய் ஆத்மார்த்தமாக அவர் அருகில் போய் உட்கார்ந்து தியானம் பண்ணி வேண்டிய வரம் கேளுங்க. அவசியம் கொடுப்பாங்க. இதில் மாற்று கருத்தே இல்லை. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நம்மளுடைய முன்னோர்கள் கிராம தெய்வங்களாக வாழும் பொழுது நாம் கேட்குற வரம் நிச்சயமாக கொடுப்பாங்க. இது மிகப்பெரிய நம்பிக்கை. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.